லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூல பேசுங்க. சுப்ரீம் கோர்ட் பெட்டிஷனர் நான் தான், பாதிக்கப்பட்டது நாங்க தான், நாங்க போயிருக்கோம். நான் பேசுறது மட்டும் கேளுங்க. 40 குடும்பம் ஏன் குடும்பங்க? ஏன் இழப்பு? இது உங்க இழப்பு கிடையாது. பெட்டிஷனர் நானு. பேசுறது கேளுங்க, ஒரு நிமிஷம் பேசுறது கேளுங்க. கேள்வி கேட்டா பேச விடுங்க. 41 குடும்பம் எங்க குடும்பம், எங்களை பார்க்க வந்தவங்க. திமுக குடும்பம் இல்ல. திமுக பிரிவில் தான் நடந்துச்சு. திமுக எஸ்பி ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. 7:45 வரைக்கும் அது நடந்ததே தெரியாதான் அப்படின்னு சிபிஐ என்கொயரியில் சொல்லியிருக்காரு. அது தெரியுமா உங்களுக்கு? பெட்டிஷனரா நான் போனேன். எங்களோட பெட்டிஷன் என்ன, இங்க எஸ்ஐடி போட்டாங்க, எப்படி போட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எவ்வளவு கண்டம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அதை பத்தி கொஸ்டின் கேட்டீங்களா எப்பயாச்சும்? அந்த பெட்டிஷன் யார் போட்ட? திமுகவுடைய அந்த ஜட்ஜ்மெண்ட்ல பெட்டிஷன் யார்? திமுக இருந்து பெட்டிஷன் போட்டான். அந்த திமுக பெட்டிஷன் யார் போட வச்சாங்க தெரியுமா? மகேஷ் பொய்யாமொழி அந்த பெட்டிஷன் போட வச்சாரு. கேள்விக்கு பதில் சொல்லுங்க. லீகலா நீங்க நானும் பதில் சொல்றேன். திமுக உள்ளடி அதுக்கு தாங்க வரேன். நீங்க கேள்வி கேட்டுறீங்க. நான் உள்ள ஆரம்பத்துல ஆரம்பிக்கணும்ல. நீ முதல்ல டக்குனு பண்ணி லாஸ்டா என்ட்ரி நான் ஃபர்ஸ்ட் எழுத முடியுமா? நான் எஸ்ஏ கேட்டீங்கன்னா பதில் நான் ஃபுல்லா சொல்லணும். நீங்க கேள்வி பதிலுக்கு எஸ்ஏ எழுதணும். அப்ப மதுரை இங்க சென்னையில வந்த ஜட்ஜ்மெண்ட் பெட்டிஷன் போட்டு திமுக போட வச்சு மகேஷ் பொய்யாமொழி. யார் நடிச்சது? முதல் நைட் வந்து மகேஷ் பொய்யாமொழி. யார் பலன் நடந்துச்சு? உதயநிதி. இதெல்லாம் சேர்ந்தா கரூர் நடந்துச்சு. அப்ப அதுக்கு நாங்க இங்க எஸ்ஐடி நடக்கூடாது, நாங்க சுப்ரீம் கோர்ட் போயிருக்கோம். சுப்ரீம் கோர்ட்ல என்ன பெட்டிஷன்? எங்களோட பெட்டிஷன் மாண்புமிகு உச்சமன்ற நீதிமன்றம் இதை விசாரிக்கணும். இதுதான் எங்களோட பெட்டிஷன். சுப்ரீம் கோர்ட் மானிட்டரிங் பண்ணும். இதுதான் எங்களோட பெட்டிஷன். இதை பாதிக்கப்பட்டவங்க 4 பேர் கேஸ் போட்டாங்க. திமுகவை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒருத்தனை நைட்டை எப்படி நைட்டுக்குள்ள தூக்கி எப்படி காசை கொடுத்து மிரட்டி எப்படி உட்கார வைக்கணும்னு தெரியும். 4 பெட்டிஷன்ல 4 பெட்டிஷன்காரங்களும் எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. நாங்க பெட்டிஷன் எங்க பெட்டிஷன் மட்டும் தான் பண்ண முடியும். உச்சநீதிமன்றத்தோட மூத்த வழக்கறிஞர் எங்களுக்காக ஆர்குமெண்ட் பண்ணாரு. அந்த பெட்டிஷன்ல பாதிக்கப்பட்ட 4 பேர் வந்தாங்க. 4 பேர்ல திமுக காரன் நைட்டை தூக்கிட்டாங்க. தூக்கி பதில் வந்து ஆன்லைன்ல பண்ண வச்சாங்க. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் சொல்லுச்சு, இதை நாங்கள் விசாரிக்கிறோம் சொல்லிட்டு இந்த கேஸ் சப்ஜுடிஷியல்ல இருக்கு, அதாவது விசாரணையில் இருக்கு. அது உண்மை வரும்போது உங்களுக்கு தெரியும். என்கிட்ட எதுக்கு இந்த கொஸ்டின் கேட்கணும்? சுப்ரீம் கோர்ட் விசாரணை இருக்கும்போது, சுப்ரீம் கோர்ட்ல விசாரணை இருக்கும்போது நீங்களும் பேச முடியாது, நானும் பேச முடியாது. ஆல்ரெடி அந்த கோர்ட்ல விசாரணை போயிட்டு இருக்கும் பொழுது அங்க ரிஜிஸ்ட்ரி தான் விசாரிப்பாரு. அதை பத்தி எனக்கு தெரியாது. நீங்க பெட்டிஷனர் தான் போய் கேட்கணும். இல்ல சார், நான் தான் உங்களுக்கு முதல்ல பேட்டி எடுத்தேன். அவங்க சர்மிளான்றவங்களே செல்வராஜன்றவங்களே நான் தான் முதல்ல ஐயா திமுக ஒரே நைட்ல அந்த ஊர்காரங்களே சொன்னது 6 மாசம் குழந்தையா இருக்கும்போதே பன்னீர்செல்வம் போயிட்டாரு. உங்க டிவிகேவை சேர்ந்த நிர்வாகிகள் என்கிட்ட பேட்டி கொடுத்திருக்காங்க. அருண்ராஜ் ஐஏஎஸ் அவர்கள் வந்து அவர்கிட்ட வந்து பன்னீர்செல்வம் பேசினாங்க இத பத்தி. அவரை சொல்லியிருக்காரு, சர்மிளா குழந்தை வந்து 6 மாசம் இருக்கும்போது சர்மிளா விட்டு வந்து அந்த பன்னீர்செல்வம் போயிட்டாரு, அவரு போட்டிருக்குது பொய் பெட்டிஷன் சொல்லி. நீங்க சொல்றது எல்லாமே உச்ச நீதிமன்றத்தோட விசாரணையில் இருக்கு. நாங்க மிரட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது உங்களுக்கு காமெடியா இல்லையா? ஏங்க செந்தில் பாலாஜி ஒரு திமுக மிரட்டி இருக்காங்க, அதனாலதான் உண்மைதாங்க. ஒரு நிமிஷம் இல்லைங்க. செந்தில் பாலாஜி யாரை மிரட்டுவார், என்ன பேச வைப்பாருன்னு இங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும், தமிழக மக்களுக்கும் தெரியும். நெக்ஸ்ட் எல்லாமே ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கோம். ஆன்லைன்லயே வந்து இப்ப வந்து போர்ட்டல் வந்து முடங்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு வந்து ஸ்பீடா போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு வாரமும் முடியும் போது ஒவ்வொரு வாரமும் வந்து நம்ம தலைமை கழகத்துல ரிலீஸ் பண்ணுவோம். மிக பெரிய அளவில் கிட்டத்தட்ட 30,000-40,000 சொல்லிட்டு போயிட்டே இருக்கு, கவுண்டிங் போயிட்டே இருக்கு. ஸோ கண்டிப்பா 1 லட்சம் பேரை தாண்டுங்கிறது தமிழ்நாட்டு முதல் முறையில் 1 லட்சம் பேர் தாண்டுங்கிறது நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஸோ முடிச்சுக்கலாம். வேற ஒன்று வேட்பாளர்கள் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, பேரளவுல தான் விருப்ப மனுக்கள் பெறப்படுறாது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. அதெல்லாம் திமுகவோட வாரிசு கட்சியில போய் சொல்லி பாருங்க. இங்கெல்லாம் அப்படி கிடையாது. தலைவர் ஒவ்வொரு வேட்பாளர்கிட்டையும் தனிப்பட்ட முறையில வேட்புமனு யார் கொடுத்திருக்காங்களோ அதுல வந்து ஒரு கமிட்டி போட்டு அதுல இருந்து கரெக்டா கொண்டு போய் தலைவருடைய முழு வியூல அவரு தான் வேட்பாளர் தேர்ந்தெடுக்க போறாங்க. அதுதான் உண்மையான விஷயம். இவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, அவங்க கிட்ட போனா வந்து கிடைக்கும், இவங்க கிட்ட காசு கொடுத்தா கிடைக்கலாம். திமுக கிடையாது, இதெல்லாம் திமுக கிடையாது, இது தாவேகா. அடிப்படையில் சாமானிய மக்களும் எம்எல்ஏ ஆகணும் தலைவர் நினைக்கிறாரு. அதை நோக்கி தான் போறோம். இல்ல அதெல்லாம் வந்து வேட்பாளர் ரொம்ப தலைவர் வந்து டிக்ளேர் சரி எங்க சொல்றீங்களா இப்போ